உட்காருமா. பாட்டு உட்காரு. 8 மனுஷிகளை மனைவி 8 பேர் மனைவிமார்களை மணந்தேன். மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய பார்த்து செய்து வரக்கூடிய முதல் மனைவி எனக்கு அள்ளி. 2வது மனைவி என்ன சேவாவு நகரத்தை ஆண்டு வரக்கூடிய பவனக்கூடிய 3வது என் மனைவி அருள்தேவி சுபத்ராள் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கை சுபத்திரையை மணந்தேன். எப்படி 4வதாக சரி சொல்லக்கூடிய புலிவியலும் முத்துமணி வண்டியருக்கு மகளாய் பிறந்து சித்ராங்குடி என்ற பெண்ணை மணந்தேன். மேகலோகம் இருந்தான்.
நீ இங்க பாடு. ஓய் இந்த காசி கங்கை வந்திருக்கிறேன். ஆமாங்க. எப்படி காசிக்கு வந்து கருமங்களை தொலைக்க வேண்டும் என்றால் அதாவது ஆமா கர்மங்கள் செய்தவர்கள் காசிக்கு போகணும். ஓய் இந்தாய வந்து நான் ஆக்சுவலி நான் கிழிச்சா போட்டுருவோம்ல காரணம் நமக்கு இல்லை ஒன்றரை இருக்கோம் ஓய் இந்த காசிலே சரி பிச்சை எடுத்து வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்தாவது ஆமாங்க வழி குறைக்கலாம் 8 மணிக்கு கட்டி நீ யார் வீட்டுக்கு நான் போக போறேன் 8 மணிக்கு கட்டி பிடிச்ச ரூபா போயிட்டேன் வந்திருக்கிறேன் போ போய் பிச்சை போ மதம் அதாவது ஆண்டிகள் தங்குவான் தன்னாச்சு தங்குவதற்கு இடம் இருக்கு. யாவது வீதி மார்க்கத்தில் மதம் சத்திரத்தில் தங்குவதற்கு சரி கோயில் தந்திரங்கள் சரி சத்திரத்தில் வந்திருக்கிறேன். டேய் திருட்ட பையனே, நானே பிச்சை எடுத்து வச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட புரியுதுன்ற பாத்தியா? ஏய் ஓய் என்னுடைய மைத்துனராகப்பட்ட அர்ஜுனன் தங்குவதற்கு ஏதாவது ஒரு இடத்தில் அப்படியே காஜாட்டி போடுற சத்திரம் இருக்கும். அவன் தங்குவதற்கு போயிருக்கிறான். அந்த இடத்துல அவனை தள்ளி விட்டு சரி நாம போய் இப்ப படுக்கணும். போய் படுக்க அவனை விடுறத அவனை நீ யார்கிட்ட சன்னியாசி பிச்சைக்கார பையல கோயிலுக்கு கருப்பு கட்டா சொல்லிட்டு போனதுக்கு ஆயாவுக்கு போய் இந்த உக்காரு இப்ப நான் மடம் கட்டணும். தங்குவதற்கு சரியான மடம் கட்டி இருந்தாலும் காட்டு மலை வந்தாலும் நம்ம நினையாம இந்தியா எடுத்தாலும் எடுத்துனாலும் தங்குறதுக்கு நல்ல மடமாவது இருக்கணும். அவன் நான் மடம் கட்டுறாருங்க மடம் கட்டுவேன். மடம் கட்டி காட்சி பண்ணி எவ்வளவு சொல்லி பார்த்தேன். மடம் கட்டுறது எப்படி தெரியுமா? இவன் எவனே தெரியும் ஒரு புத்திகாரன். இறந்தாரு நான் தங்க இடத்துல வந்து ஏண்டா என் இடத்துல இவன் பட்டா போடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கேட்க மாட்டேன் நீ பிச்சைக்கார பையல நீயே கேட்டுருக்கலாம் அப்படின்னா நானா அவனை தூக்கி வாரம் அடிச்சு விட்டு சரி போய் என்ன தூங்குறேன் போடா யாராடா பிச்சைக்காரன் தாய் அப்புறம் நீ யாரா நானும் பாத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். பிச்சை எடுத்துக்கிட்டு வந்த படத்தை கொள்ளை அடிச்சுட்டு போறோம். பிச்சைக்காரன் தாய் ஆண்டி பையில யாரு நானா நீ தான் ஆண்டி தாசப்பையில வடா பிச்சைக்காரன் அதை பார்த்து பிச்சைக்காரன் சொல்றேன். நீ தான் பிச்சைக்காரன் ஆண்டி நீ தான் ஆண்டி பிச்சைக்கார பையல பிச்சைக்கார குதி இந்த மடம் யாருக்கா சொந்தம்? இந்த மடம் யாருக்கு சொந்தம்? இது முருகன் சொந்தம் இந்த மாதிரி யாருடா சொல்ற பிச்சைக்கார இது ஒழுங்கா சொந்தம் யாருக்கு சொந்தம்? இது ஒழுங்கா சொந்தம் யாருடா சொல்றா ஆனா பிச்சைக்கார குதில அது எடுக்கவே சொந்தம் சொல்லா ஊமன மாதிரி கொடுக்குறேன். சரி சரி ஒழுங்கா சொந்தம்
எனக்கு சொந்தம். ஆமா. சொல்றான். ஏய், ஓய். இந்த மரம் யாருக்கு சொந்தம்? இது ஒண்ணுதான். ஏன்டா? தினந்தோறும் நான் பிச்சை எடுப்பேன். ஆமா. ஏண்டா, என்னை தள்ளி விட்டு அவன் வந்து பிச்சை எடுக்கிறான். ஆ. நான் தூங்க வேண்டிய இடத்துல அவன் வந்து தூங்குறான். அதானே? கேள்றாங்க. யாரா நீ பிச்சைக்கார குந்தி? ஏய். பரம்பரையா பிச்சைக்காரங்கிற அவன். ஆமாங்க. நான் ஆதியிலையும் பிச்சைக்காரன்ல. இல்ல. நான் நோயால். ஏய். நான் அப்படி பிச்சைக்காரன்ல. ஆ. நான் பாதியில பிச்சைக்காரன். யார் நீ பாதியில பிச்சைக்காரனாரு, ஆதியில பிச்சைக்காரனாரு? ஆ. நீ பாதியில வந்த பிச்சைக்காரன் தானே? உனக்கு என்ன நிலைமை வந்துச்சு நீ பாதியில வந்து பிச்சை எடுக்கிற? யாரா நீ? ஓ, இதை கேக்குறேன். அது அர்த்தம். அட தாசா, ஏய். எனக்கு 8 பொண்டாட்டி. ஆ, ஆ. 8 பேர் மனைவிமார்களை மணந்து சரி. முத்து சிவராய் போய் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஆமா, ஆ. முடிஞ்சிருக்கிறேன். ஏய், எனக்கு 8 மணி மாதம். அவன் கூட நீ இல்ல கேக்குற பிச்சைக்கார குந்தி. ஏய். இவன் 8 பேரை கட்டிக்கிட்டு ஆ. இந்த கோணத்துல இருக்கிறான்னு இவனுக்கு எப்படி வீட்டுக்கு போனா வரவேற்பு தராங்க எப்படி? இவனை பத்தி நீ கேக்குற. ஏய், நானும் ஒண்ணுமா இருந்தான். 8 மணிமாரி கட்டி நானும் குடிச்சோரா போயிட்டேன். அதான் உனக்கு தெரிஞ்சு கேள்வி வந்துட்டேன். யாரு? ஓஹோ, யார் தலை போட்டு தர முடியல. ஏய். இப்படி பார்த்தா கூட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி இருந்தா நீ பிடிச்சிடலாம். நான் அப்ப இருந்தே எங்க ஆதியில வந்த பிச்சைக்காரன். சரி, நீ ஆதியில வந்த பிச்சைக்காரன். நான் யார் தெரியுமா? யாரு? என் குலம் சந்திரி குலம். ஆஹா. சந்திரி குலத்திலே வந்து அருமனுக்கு இளைய சமயம். ஆ. என் வேறோ தனஞ்சயன். நீயா? அர்ஜுனர். வாரா. ஆமா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா கூட இரு. ஆ. இப்படி நீங்க தங்க மடத்துல இடம் விட மாட்டேங்கிறீங்க. சரி. நம்ம 2 கேள்வி இப்ப ஆ. இந்த மடத்துல நீ இருக்கணும். இல்லைன்னா நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். ஆமா. வா, இந்த பேர் எனக்கு பா. ஏய். ஏய். இந்த ஊர் நான் ஏய். யார்? ஏய். நான் வந்து பொதுவாளுக்கு இருக்கு. ஏய், நான் தானே இந்த ஊர் நாய் பார்த்து கவுண்டு. அவன்தான் பாத்துக்க. டேய் ஆண்டி, ஏய். போடா என் கூட. வா பேசிக்கலாம். நாயத்துக்கு ஒரு வந்துக்கிறாங்க. போடா. நான் நாட்டுக்கு வரேன். முடிக்கிறானா போறான், பாய் காய்ச்சி எடுத்துக்க போ. இளவரசி நாயகா, என்னவே? பரந்தாமனா, ஆ. ரகுராமா. ஆ. ஐயவா, வைக்கிறோம். இந்த காசிமா நகரத்திலே ஆஹா. நான் பிச்சை எடுத்து போகும்போது சரி. என்னோடு ஒரு ஆண்டு என்று தாக்கப்பட்டவன் சொல்லக்கூடியவன் என்று ஒரு சண்டை கொடுத்தான். ஆஹா. இந்த தங்குமடத்தை உனக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டான். ஆஹா.
அதனால் ஆ. இதற்கெல்லாம் விளைவாக ஆ. தர்ம நியாயத்தை வழங்கக்கூடியவர் என் மாமன் இருக்கிறார். சரி. இப்படி இருந்து என் பின்னாலே வாடா என்று அழைத்து வந்து ஆஹா. பின்புறத்து பார்த்தான். ஆ. நீங்கள்தானே அழகரே இருக்கிறீர்கள். ரைத்துனா, மாயவா, நீ சண்டை போட்ட அந்த தாஜி பையனே நான் தான். ரைத்துனா, என்றா இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் ஐவப்பஞ்ச பாண்டவரில் ஒருவரை கூட பிச்சை எடுக்க விட மாட்டேன் என்று நான் கொண்டிருக்கிற சபதம். மாமா, ரைத்துனா, திருமண நாயகா, ரைத்துனா. பட்டத்திலே நேரியுடைய சென்ற அவரை பாதம் கொண்ட ஆஹா. அளவாய் அவனை செல்லும். சரி. ரைத்துனா, மாமா, ரைத்துனா. கோபியர்கள் கொண்டு பிராமணா. ரைத்துனா. ஏழைகளை புரிவதற்கு ஆஹா. இந்த மண்ணுலகில் யாவரும் இல்லை. சரி. ஆளுநருடைய வித்தையை அறிந்து கொள்வதற்கு அகில உலகத்தில் யாவரால் முடியாது. முடியாது. மாயமுடைய வித்தையை புரிந்து கொள்வதற்கு இந்த மண்ணுலகில் யாரால் முடியாது. முடியாது. இந்த ஐவரை காக்கிறேன் என்று மதகளால் தகனம் பண்ணி கொண்டு ஆஹா. நடந்த யுத்தத்திலே உன்னுடைய ஏழைகளால் அனைத்து வேலைகளை மனம் செய்தார். சரி. காற்று வல்லமாய் கொண்ட என் கணவரே, ஆஹா. மக்களும் இப்படி இருக்கக்கூடாது என்று ஆ. எனக்கு முன்னால் தாசராய் வேஷம் போட்டு ஆஹா. ஆண்டியாய் வேடம் தடுத்து ஆ. எனக்கு கட்டையெல்லாம் தடுத்து ஆமா. உன்னோடு சண்டை செய்ததை போல் செய்து ஆஹா. நான் வெற்றிக்கிறேன் உலகமா. ரைத்துனா, மதுரை அருகே வந்தோம். ரைத்துனா. மறந்தாமா? அப்படி இருந்தாலும் உனக்கு நடந்தது அத்தனையும் நான் அறிவேன். ஆகட்டும் சாமி. எப்படி தெரியுமா? மின்னல் உள்ள இடத்தில் நீ இந்த உருவத்தில். எப்படி சொல்லி வந்தாய்? எப்படி சொல்லி வந்தாய்ங்கிற? ஆமா. இந்த மின்னல் யாருக்கிறேன்? ஆஹா. போய் சேர வேண்டும். சரி. அப்படி சேரமா வந்ததே மட்டும் அறிந்தால் பரவார். ஆஹா. அகில நாயகரே, ரைத்துனா. அப்படி மின்னலையாக இருக்கிற செல்வனாக இருந்தால் ஆஹா. நான் ஒரு சத்தியம் கொண்டிருக்கிறேன். எப்படி? எந்த உருவத்தோடு போக மாட்டேன். ஆஹா. இந்த காயமட்ட மேனியோடு சரி. நான் இந்த கண்ணியால் மின்னல் சேர மாட்டேன் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆஹா. என்னமெல்லாம் மேனியில் மின்னல் ஏற்பட்டபடினால் சரி. இந்த மேனியோடு நான் உன்னோடு சேர மாட்டேனே அப்படின்னு சத்தியம் சந்திரகுலத்தை ராணியான சத்தியம் வந்தேன். அப்படியா? அதனால ஆஹா. அவளோடு நான் சேர வேண்டும் என்றால் ஆ. இந்த மதத்தை நான் சேர சொல்றேன். ரைத்துனா, நீ சொல்லி வந்தது இந்த உருவத்தில் உன்னிடத்தில் வந்து சேர மாட்டேன். உண்மைதான். இந்த விண்ணப்பட்ட மேனியோடு உன்னிடத்தில் வந்து சேர மாட்டேன் என்று சொல்லி வந்திருக்கிறாய். ஆமாம் சாமி. ரைத்துனா, இந்த அர்ஜுனனுடைய இந்த உருவத்தில் தானே நீ போக மாட்டேன். இந்த ஆனால் அழகு மேனியோடு ஆஹா. இந்த ஆண் உருவத்தோடு மாவட்டம் சேர மாட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த மாயவனின் அருளினால் இந்த மாயவனாகப்பட்டவன் ஒரு புறவனாகவும் இந்த அர்ஜுனனாகப்பட்ட நீ ஒரு குழந்தையாகவும் மாற்றி மின்னலுள்ள இடத்தில் போய் நீ குறி சொல்லணும். மாமா, எப்படி? அது எப்படி அது எப்படி அது எப்படி? ரைத்துனா, நான் ஒரு புறவனாக மாற்றி உன் கூடவே வருவேன். அப்படி நீ குறி சொல்லும் நேரத்தில் ஒரு வேலை நேரமாகி விட்டது என்றால் எப்படி தெரியுமா? அம்மா, இதுக்கு மேல நான் என்னுடைய நாட்டுக்கு போக முடியாது அப்படி என்று ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஒரே ஒரு இரவு மட்டும் அந்த மேகலோகத்துல நீ தங்கிரு. எல்லைக்கு பின்னாடி துணை துணை. ஆளுக்கு ஆள். ஆமா. ஒரு மாட்டுக்கு மாட்டு. ஆஹா. ஒரு ஆடவனுக்கு ஆடவன் துணையாக இருக்கணும். இருக்கணும். என்னை கண்டால் பேணி மனதிருக்குமா? மனதிறங்கும். ஆகட்டும் மாமா. அப்படி நீ தங்கிய உடனே அந்த பெண்ணிடத்தில் சேருவதற்கு உனக்கு நான் சுய உருவம் தருகிறேன். அதான்
ஒரு குடும்பத்தை மாற்ற வேண்டுமானால் ஆஹா நான் குளிக்கும், அதாவது குளித்து முழுகி வரும் என்னுடைய நதி ஆஹா கிருஷ்ணகங்கா நதி இருக்கிறது. ஆமா அந்த கிருஷ்ணகங்கா நதியிலே குளித்து முழுகி வந்தால் சரி. உன் ஆடவனாக இருக்கக்கூடிய அசுரன் உன் மேனி ஆஹா ஆறு மலஜாதி குருத்தியாக உருவத்தை மாற்றி விடுவார். ஆமா இந்த மலஜாதி குருத்தி உருவத்திலே நேகலோகத்தில் ஆஹா. பெண்களாயிரத்தில் போய் சொல்வதை போல் நீ அவரிடத்திலே அந்த சாயும் நேரத்திலே ஆஹா கதிரவன் முடியும் நேரத்திலே ஆ மாலை பொழுது மறையும் நேரத்திலே இருக்க வேண்டும். ஆஹா அப்படி இருந்தால் பொழுதுவே போய்விட்டதே என்று சொல்லி அவர் அரண்மனையிலே நான் ஆமா அவரோடு நீ சேர்மையானால் ஆஹா. பந்தனையில் இருவரும் சேர்ந்தவர்கள் உருவம் மாறிவிடும் என்று மாறிவிடும். மீண்டும் ஆர்வம் பெற்றவனா? ஆமா அப்படியாக இருந்தாலே ஆ. நான் கிருஷ்ணகங்கானதியில் இருக்கிற போயிட்டு வா வடதாரி கொண்டாடுறேன். ஆ